ஹாய் ஹலோ திஸ் இஸ் வினோ ஃப்ரம் நாங்க 4 பேர். இன்னைக்கு என் கூட நீங்க எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இன்னொன்னு நான் இப்ப என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காக தான். ஆ இப்போ நான் கிளாஸ்ல ஒரு ஹேர் ஸ்டைலிங் அண்ட் சாரி டிராப்பிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இது ஒரு 10 டேஸ் கிளாஸ். இதுல 5 டேஸ் கிளாஸ் இது. ரொம்ப சூப்பரா போச்சு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. பசங்களுமே ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணாங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம் சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் 2 செக்ஷனா பிரிச்சுக்கிட்டேன். ஹேர் ஸ்டைலிங் கிளாஸஸ் ஒரு நாளுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் சாரி. ஸோ 2மே ஒரே நாள்ல சொல்லிக் குடுத்தா கஷ்டமா இருக்குன்ட்டு, மாத்தி மாத்தி பிராக்டிகல் பிளஸ் தியரின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பரா இருக்கு. பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட் அத பத்தி நம்ம பேசலாம். ஸோ பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்க 2 பேருக்குமே என்ன வித்தியாசம் நெறைய பேருக்கு தெரிய மாட்டுது. பியூட்டிஷியன் அப்டின்னா சர்வீஸ் ஓரியன்டடா நம்ம சலூன்ல போய் பண்றோம்ல. ஃபேஷியல், ஹேர் கட், பெடிக்யூர், மெனிக்யூர் இது எல்லாமே பியூட்டிஷியன்ல வரும். மேக்கப் அப்டின்றது நம்ம ஒரு ஈவென்ட்க்கு ரெடி ஆகும்போது நம்ம பண்ணிக்கிற விஷயங்கள் ஹேர் ஸ்டைலிங், மேக்கப், ஃபேஸ் மேக்கப் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாமே மேக்கப்ல வரும். சாரி மேக்கப்ல வரும். கரெக்ட். மேக்கப்ல வரும். ஸோ இதுல நம்ம என்னவா இருக்க போறோம் அப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். இதுல நம்ம 2த்துல எது ஸ்ட்ராங் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் மேக்கப்ல ரொம்ப ஸ்ட்ராங். பியூட்டிஷியனுமே நான் கத்துக்கிட்டு நான் இப்ப பண்ணிட்டுருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நான் நெறைய இடத்துல கிளாஸஸ் எடுக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ்க்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க மேம் கிளாஸஸ் என்னன்ட்டு. இப்போ வர சம்மர்ல ஒரு செமினார் நம்ம கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ 1 டே மேக்கப் செமினார் அதுக்கப்புறம் 5 டேஸ் நம்ம பியூட்டிஷியன் செமினார்ஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நீங்க மறக்காம கீழ கமெண்ட்ல பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப எளிமையான முறையில ஈஸியா நம்ம எப்படி கத்துக்கலாம். எல்லாமே ரொம்ப பெரிய விஷயமா பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணோம். ஈஸியா நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியாவே இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க ஹேனிஸ் மேக் ஓவர்ல ஏதோ ஒரு பார்ட்டா இருக்கணும். அதுலருந்து நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு, நீங்க நெறைய விஷயங்கள் மத்தவங்களுக்கு கத்துக் குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, எங்களுடன் இணையுங்கள். ஸோ நாங்க அதிகமா யூஸ் பண்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் அழகான தருணங்களை இன்னும் அழகாக்க எங்களுடன் இணையுங்கள். ஸோ பிரைடல் மேக்கப்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஈவென்ட் மேக்கப் பண்ணிட்டுருக்கோம். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போய் மேக்கப் பண்ணிட்டுருக்கோம். எந்த மேக்கப் ரிலேட்டடான எந்த ஒரு சர்வீஸும் உங்களுக்கு என்ன டவுட் இல்லன்னா நாங்க புதுசா ஸ்டார்ட் அப் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு நெறைய பேர் கேட்டுருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம கைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த மாரியான விஷயங்களும் நீங்க கேட்கலாம். இப்போ 2 சாரீல வச்சு எப்படி லெஹங்கா நம்ம கட்டலாம். 2 சாரிய யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். மொத்தமா ஒரு 5 டூ 6 சாரி ட்ரேப்பிங்ஸ் பசங்களுக்கு சொல்லிக் குடுத்துருந்தோம். அவ்ளோ சந்தோஷமா அவங்களும் கத்துக்கிட்டாங்க. வித் பிராக்டிகல் செக்ஷனோட. ஸோ தியரியா மட்டுமே நம்ம பண்ணோம் அப்படின்னா, பியூட்டிஷியன் மேக்கப்ப பொறுத்தவரைக்கும் தியரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு 30-40% நமக்கு தியரி இருந்தா போதும். ஸோ தியரி நாலேட்ஜோட நம்ம அத பிராக்டிகலா பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் தான் நம்மளால சக்சஸ்ஃபுல்லான ஒரு பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகும். ஸோ கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, பசங்க நான் கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனே, அவங்க தனித்தனியா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிராக்டிகல் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன டவுட் வருதோ, உடனே மேம் இது இப்படி இருக்கு. நீங்க போட்டீங்கன்னா இப்படி இருக்கு. நான் போட்டா எந்த ஒரு விஷயமே கண்ணால பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். "ஏய் இதானே அசால்ட்டா செஞ்சிடலாம்ப்பா" அப்படின்னு தோணும். ஆனா, அதுக்குள்ள இறங்கி நம்ம வேலை செய்யும்போது தான் தெரியும். அது எவ்வளோ டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நான் எத்திராஜ்ல 10 டேஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதுல நெறைய விஷயங்கள் கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ இவங்களுக்கு 5 டேஸ் ஆனா டியூரேஷன் ஜாஸ்தியா இருந்தது. அதுல இவங்களுக்கு நான் மேக்கப்ப தவிர்த்து ஹேர் ஸ்டைலிங் அண்ட் சாரி. ஸோ அதுக்கு தான் இவங்க என்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்கள பக்காவா, சூப்பரா சொல்லிக் குடுத்து, இதுக்கான எக்ஸாமும் அவங்களுக்கு நடந்தது. ரொம்பவே சூப்பரா பிராக்டிகல் பிளஸ் எல்லாமே அவங்க நல்லபடியா பண்ணி, இந்த ஒரு ஈவென்ட்ட சூப்பரா முடிச்சாங்க பசங்களும். ஸோ எனக்கு இவங்க கூட ஒர்க் பண்ணது அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருந்தது. பசங்க பிராக்டிகல் டைம்லலாம் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே முடிச்சது திரும்ப ஸ்டாஃப் மீட்டிங்லாம் இருந்தது. ஸோ ஸ்டாஃப் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நமக்கோட அந்த ப்ராஜெக்ட் சைன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே சப்மிட் பண்ணிட்டு, மார்க் ஷீட்லாம் பசங்களோடது அவங்ககிட்ட குடுத்துட்டு, சைனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ இருந்தது. ஸோ எல்லா ட்ரெய்னர்ஸும் ஒண்ணா சேர்ந்து எம்ஓபி காலேஜ்ல இந்த வருஷத்துக்கான ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் ஒரு சில செல்ஃபி, ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவ நான் கொஞ்சம் லேட்டா தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது நடந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆகுது. ஸோ லாஸ்ட் டே பசங்க கூட சேர்ந்து நாங்க எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ பசங்களும் ஹேப்பி, நானும் ஹேப்பி. ஸோ இதுல பாதி பசங்க இருப்பாங்க. அடுத்த ஃபோட்டோ ஷூட்ல பாதி பசங்க இருப்பாங்க.
ஸோ பாதி பாதியாக வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம், என்ஜாய் பண்ணோம். ஸோ நிறைய அடுத்தடுத்து இன்னும் நிறைய காலேஜஸில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே பேச்சுவார்த்தைகள் போய்க்கொண்டே இருக்கிறது. சீக்கிரமாக வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போயிட்டு வாழ்க்கையிலையும் சரி, கெரியர்லேயும் சரி ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், டாடா.